என் செல்ல குழந்தையே, இன்று காலத்தின் கட்டாயம் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒருவரால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும். இவரினுடைய வருகை இன்று இருக்கக்கூடிய காரணம் என்ன, இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கான ஒரு விஷயம் எனும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமான ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் உன்னிடத்தில் நின்று தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒன்றை சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கை நின்று உனக்காக பேசும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை யோசித்து கொண்டிருந்த வேளையில் இனி நடக்கும் நல்ல விஷயங்களோடு உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ கட்டாயமாக சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான தருணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். நிறைய பேச தெரிந்த என் பிள்ளை நீ இப்பொழுது மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் காரணம் நீ அதிகமாக அன்பு காட்டிய சில மனிதர்களினுடைய அலட்சியம். நீ எந்த அளவிற்கு இவர்களின் மீது அன்பு காட்டினாயோ அந்த அளவிற்கு இவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தினார்கள் அல்லவா? இதில்தான் என் பிள்ளைக்கு மனதில் மிகுதியான அமைதி வரத் தொடங்கிவிட்டது. யாரையும் எப்பொழுதும் நாம் எப்படியும் எதிர்கொள்ள வேண்டாம் என்றும், எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நாம் வருந்த வேண்டாம் என்றும் என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை தன்னைத்தானே நீ பக்குவப்படுத்தி கொண்டாய் அல்லவா? தனக்கான வாழ்க்கை என்பதில் உறுதியாக மாறிவிட்டாய் அல்லவா? தனக்கான சந்தோஷத்தை தான் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டாய் அல்லவா? இத்தனை காலமும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தினாயோ, இப்பொழுது இது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை ஒரு சேர உன்னிடம் கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் போல உனக்கு கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. என் குழந்தையே, தொலைந்து போன சாவிக்கும் அடி கிடைக்காது, தொலைத்தவனுக்கும் அடி கிடைக்காது. தன்னுடைய கடமையை சரியாக செய்த அந்த பூட்டிற்கு தான் சுத்தியலை கொண்டு அடி கொடுப்பார்கள். இதுதானே உண்மை. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, என் பிள்ளையினுடைய மனதை காயப்படுத்திய ஒவ்வொருவரும் அதற்கான பலனை பெற்றே தீருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி முழுமையான தேவைகளையும் தருணங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இனி ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்த மனநிறைவு உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் வரும்பொழுது, நான் உன்னை தொடரும் இந்த நேரம் வரும்பொழுது இனி இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் இனியும் நமக்கு என்ன கிடைக்குமோ
என்ற ஏக்கம் எல்லாமும் மறைந்து விட்டது. இருக்கின்ற காலம் நிம்மதியோடு இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் துளிர்த்து விட்டது. இந்த எண்ணத்தோடு நாம் எல்லா விஷயங்களையும் இனி முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். சரியான நிலையில் நமக்கு கிடைக்கும் எல்லாமும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து மன நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டிருந்தாய் அல்லவா? அதுபோல இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து பதற வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாமும் மாறும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் இங்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் சாத்தியமே. நீ நினைத்தால் இங்கு எப்படிப்பட்ட விஷயங்களும் சத்தியமே. இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது, இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது, உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் என் பிள்ளையும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திடுவாய். முடியாது என்று இங்கு எதுவுமே இல்லை என்பதனை இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியானதொரு சந்தர்ப்பம் வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரியப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல காலம் என் பிள்ளைக்கு பிறந்து விட்டது. அதனால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமையான மனிதர்களும் போலியான மனிதர்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கிவிட்டார்கள் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் உனக்கென நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் பிள்ளைக்கு சில சமயங்களில் தனக்கு கிடைத்திட்ட சந்தோஷங்களை கூட உணர முடியாமல் போனதற்கு காரணம் சுற்றி இருந்த இந்த மனிதர்கள்தான். எல்லாமுமே ஒரு நாள் மாறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் என் பிள்ளை இவர்களோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? என்றாவது ஒரு நாள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேரும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருந்தது உண்மைதானே? இதனை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். இத்தனை நாளும் நீ தொலைத்து விட்டாய் என்று ஏக்கப்பட்ட விஷயங்கள் கூட இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து விட்டது. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான சந்தோஷமான தருணங்கள் பல உன் வாழ்க்கையை இனிமேல் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும். என் பிள்ளையை, போலியான உறவுகளுக்கு மத்தியில் சில உண்மையான உறவுகளும் உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. சில உண்மையான மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி இத்தனை நாளும் தான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில்
உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கையை உன்னை சரியாக நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். ஒட்டு மொத்தமான தீர்வுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களுக்கு எப்பொழுதும் நீ வேறு வழியில்லை என்று இவர்களோடு தான் இருந்து கொண்டிருப்பாய் என்பது எண்ணம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் சில மனிதர்களையும், உனக்கு மன நிறைவை கொடுக்கும் சில சூழ்நிலைகளையும் நான் உனக்கென்று உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன்னோடு கைதூக்கிவிடும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த காலம் உனக்கு ஏற்றது போல பல விஷயங்களை நிச்சயமாக சொல்லி தந்திருக்க வேண்டும். இனிமேலும் என் பிள்ளை, இதையெல்லாமும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை தேடி வந்து இனி உனக்கான ஒன்றை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறக்காதே. நீ நினைத்தது போல இங்கு எதுவுமே உனக்கு நடக்கவில்லை என்றாலும் சரி, சில சந்தர்ப்பங்கள் உன்னை தெளிவாக மாற்றி இருக்கிறது. சில விஷயங்கள் உன்னை ஆழமாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி என் பிள்ளை கலங்க தேவையில்லை. உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை சரியான மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்ல நினைக்கும் இந்த காரியங்கள் இனி உன் கண் முன்னாலேயே நின்று உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு தேவைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கமே, போலியான உறவுகளினால் துவண்டு போயிருக்கிறாய். உண்மையான உறவுகளை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. உண்மையான மனிதர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக அடையாளம் காணப்போகின்ற நேரம். எல்லோரையும் நம்பி இருந்தாய். ஆனால் இன்று உன்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட இவர்கள் செய்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு மாற்றங்களினாலும் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய உண்மையான எண்ணத்தினாலும் உன்னுடைய உண்மையான மனநிலையினாலும் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இத்தனை காலம் இந்த மாற்றம் இனி உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு கட்டாயமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எத்தனையோ விஷயங்களை கண்டு என் பிள்ளை நீ கலங்கி தவித்திருக்கிறாய். இனி உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே இந்த வாழ்க்கையை என்னவென்று அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து வந்த பல பிரச்சனைகளில் உன் மனதை நொறுக்கிய போலியான மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகளோடு இந்த வாழ்க்கை இனி உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் இருக்கிறேன் என்பதும், நல்ல விஷயங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கையில்
உன்னை நான் உருவாக்குகிறேன் என்பதும் நீ முழுக்க முழுக்க இனி புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளை தனக்கு கிடைத்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீ யாருக்காகவும் இனி இழக்கத் துணியாதே. இந்த மனிதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு சுயநலத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை எனும் பொழுது அதை யாருக்காகவும் அவர்கள் விட்டு கொடுக்க ஒரு நொடி பொழுதேனும் தயாராக இல்லை. இதையெல்லாமும் நீ உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதும் நாம் இன்னொருவரின் சந்தோஷத்திற்காகவும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் ஓடிச் சென்று நிற்பதும் என்று இருக்கிறோம் அல்லவா? நமக்கு ஒன்று என்றால் இங்கு யார் வருகிறார்கள் என்று நீ சற்று சிந்தித்து பார். இதையெல்லாமும் புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும். நான் இருக்கும் காலமும் இந்த நேரமும் உன்னை தெளிவோடு ஆட்டி படைக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதுதான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டு முழுக்க முழுக்க எதையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை விஷயங்களாக இருந்தாலும், எத்தனை சோதனைகளாக இருந்தாலும், இனி ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள். காரணமின்றி இங்கு எதுவுமே நடப்பதில்லை. காரணமின்றி இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் சொல்லித் தருவதும் இல்லை. உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள். எதிர்பாராத நேரம் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியையும் மன நிறைவையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலத்தில் இனி இந்த வராகி உன் முன்னால் பேசிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் எப்பொழுதும் போல உனக்கு சரியாக சொல்லித் தருவதை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல சிந்தனைக்கும் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. யாரையும் யோசிப்பதும் இந்த மனிதர்களை பற்றி அதிகமாக சிந்திப்பதும் வேண்டாம். எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுக்காக இருக்கும் காலம் இனி உனக்கான காலம். என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள், நீ விரும்பிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே இனி உனக்கு நடக்கப் போகிறது. நீ கேட்டு நின்றது எல்லாமும் இந்த வாழ்க்கையாக உனக்கு மாறப்போகிறது. உன்னுடைய எதிர்காலம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கப் போகிறது. உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். என் பிள்ளையை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத நன்மைக்குரிய மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்பதனையும் நீ மறக்காதே. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உனக்கு நன்மைகளை நான் கொடுக்கும் விதம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கரை சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லபடியாக கை தூக்கிவிடும் இந்த மாற்றம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இருந்தால் எதிலும் உனக்கு ஒரு தயக்கம் நிச்சயமாக வந்து விடாது. எல்லாவற்றையும் உன்னால் மன நிம்மதியோடு எதிர்கொண்டு விட முடியும் என்பதனை நீ மறக்காதே. மனத்தெளிவோடு என் பிள்ளை எதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. உண்மைகளோடு உனக்கு எல்லாமும் சரியாக வந்து கிடைக்கும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஏற்ற விஷயங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்.
தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு தீமைகளை செய்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை விட்டு விலகி நல்லது செய்கின்ற மனிதர்கள் உன்னை நெருங்கி வருவார்கள். நீ கொடுத்த அன்பிற்கு அவர்கள் கொடுத்த பதிலடி உனக்கான காயம் என்றால் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு இன்பத்தை கொடுத்திராது என்பதனை புரிந்து கொள். அடித்தால் வலிக்கும் என்று தெரிந்த பிறகு அதை செய்கிறார்கள் என்றால் இது ஒருபோதும் வாழ்க்கையில் மன்னிப்பதற்குரிய செயலாக எனக்கு தோன்றவில்லை. என் பிள்ளை, விழித்துக்கொள். உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக காப்பாற்றிக்கொள். நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.